ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். விஜயோடைய பதவியேற்பு விழாவுக்கு ராகுல் காந்தி வருகிறார் அப்படிங்கிற முக்கிய செய்தியும் பார்க்கின்றோம். நாளைக்கு அவருடைய பதவியேற்பு விழா சென்னை நெஹ்ரு அரங்கத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுற நிலையில விஜய் பதவியேற்பு விழாவில் ராகுல் காந்தி பங்கேற்கிறார் அப்படிங்கிற முக்கிய செய்தியை பார்க்கின்றோம். ஓகே, இப்போ வந்து பதவியேற்பு விழா என்று அப்படிங்கிறத ஆளுநர் மாளிகை தான் வெளியிடணும். நிறைய அன்சர்டனிட்டிஸ் இருக்கு. அது வந்து டேட் வந்து சீஃப் மினிஸ்டர் டெசிக்னேட்டும் கவர்னரும் சேர்ந்து செய்ய வேண்டிய விஷயம். பட் அது எப்போ நடக்குதோ விஜயோடைய பதவியேற்பு விழாவில் ராகுல் காந்தி பங்கேற்கிறார். சமீப பதவியேற்புல ராகுல் காந்தி பங்கேற்ற நினைவுக்கு இருக்கு. 21ல பங்கேற்கல, அவரு வரல. நரேந்திர மோடி தான் தமிழ்நாட்டில் நடந்த பதவியேற்பு விழாக்கள் கலந்து கொண்டிருக்கிறார் பார்க்கிறோம். 2011ல ஜெயலலிதாவோட பதவியேற்பு விழால ஒரு தேசிய தலைவர் வந்ததுன்னா அதுதான். ஓகே, நம்ம ஆளுநர் மாளிகைக்கு சீஃப் மினிஸ்டரியல் டெசிக்னேட்டாக சிஎல்பி மன்னிக்கணும் டிவிகேவுடைய லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி லீடராக திரு விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க உரிமை கோர வந்திருக்கக்கூடிய விஷுவல்ஸை பார்க்கின்றோம். மகாபலிபுரம், இஃப் ஐ எம் நாட் மிஸ்டேக்கன், அதோடைய மாடல் ஆளுநருக்கு வழங்கப்பட ஆட்சி அமைக்க உரிமை கோரும் கடிதத்தை திரு விஜய் வழங்குகிறார். ஹி இஸ் ஃபிளாங்க் பை திரு செங்கோட்டையன், திரு என் ஆனந்த், திரு ஆதவர்ஜுனா இருக்கிறான்னு பார்க்கணும், திரு அருண்ராஜ் எக்ஸ் IRS இருக்கிறாங்க, கவர்னர் செயலகத்துடைய செயலாளர் அவரை பூங்கொத்து கொடுத்து வரவேற்க, ஆளுநர் மாளிகையில் ஆளுநருடைய ADS உட்பட அதிகாரிகள் வரவேற்க, ராஜேந்திரகுமார் அர்லேக்கர் அவரை கைகூப்பி வரவேற்று வாழ்த்து தெரிவிக்க, அவருடைய முக்கிய நிர்வாகிகள் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, இவங்க தான் தி மோஸ்ட் சீனியர்ஸ். இப்போ திரு ஆதவர்ஜுனா இருக்கிறார், திரு KS செங்கோட்டையன் இருக்கிறார், பொதுச் செயலாளர் ஆனந்த் இருக்கிறார், இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் அவர்கள் இருக்கிறார், அருண்ராஜ் ஒன் ஆஃப் தி ஜெனரல் செக்ரட்டரிஸ் திரு அருண்ராஜ் அவர்கள் இருக்கிறார். இப்போ பூங்கொத்து கொடுத்து வரவேற்பது கவர்னருடைய செயலக செயலாளர் இல்லையா? ஓகே, கவர்னர் செயலக செயலாளர் வரவேற்க, கவர்னருடைய ADS உள்ளிட்ட பாதுகாப்பு அதிகாரிகள் உள்ளிட்டோர்லாம் அவரை வரவேற்று ஆளுநர் மாளிகைக்கு அழைத்து செல்ல அங்க ஓகே, இப்போ ஆளுநர் மாளிகை தரப்பிலேருந்து இந்த வீடியோலேயே அதோடைய டைட்டிலாக ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் மீட்ஸ் த கவர்னர் அப்படின்னு இருக்கு. அஃப்கோர்ஸ் அதில் வந்து அங்கே ஊழியர்கள்லாம் அனுபவிச்சிருக்கிறாங்க. இன்னமும் கூட அவர் சீஃப் மினிஸ்டர் டெசிக்னேட் தான். பட் பெருமாள் மணி சார், நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறவர். இந்த பதவியேற்பு விழாக்கு முன்பே அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க இல்லையா கவர்னர் சீஃப் மினிஸ்டரா? ஏன்னா பிரதமர் நரேந்திர மோடியோடைய பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு முன்பாகவே குடியரசுத் தலைவர் வந்து appoint Mr. Narendra Modi as the Prime Minister of India. அந்த பதவியேற்பு விழா அப்படிங்கிறது ஒரு வைபவமாக, ஒரு சம்பிரதாயமாக இருக்கும். அதற்கு முன்பே அவர் வந்து சீஃப் மினிஸ்டர் இல்ல பிரைம் மினிஸ்டர்ங்கிற எஃபெக்ட் பெற்றார் கவர்னரோட அப்பாயின்மெண்டோட. ஆமா, இது அரசு அப்படிங்கிறதே ஃபைல் தானே. அரசுன்னா என்ன, கவர்மெண்ட்னா என்ன, ஃபைல் வந்து ஃபைல் நோட் போட்டு நீங்க வந்து ஒன்ஸ் ஃபைல் கிரியேட் ஆயிருச்சுன்னு வைங்க. மற்றபடி இந்த பதவியேற்பு, அந்த பதவி பிரமாணம் அப்படிங்கிறது அந்த பதவி பிரமாணம் தானே. அந்த பதவி ஏற்கனவே அவருக்கு வழங்கப்பட்டு விட்டது. இப்போ அதை வந்து பிரமாணப்படுத்துறாங்க, அதை வந்து பிரமாணப்படுத்துறாங்க. அப்படிங்கிற அளவில் தான் அதை பார்க்கணும். சம்பிரதாயமான ஏன்னா நிறைய பேர் வந்து கவர்னர் ரூம்லேயே கூட பதவி பிரமாணத்தை எடுத்துக்கிட்டவங்க எல்லாம் இருக்காங்க. தமிழ்நாட்டிலே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அப்போ என்னன்னா, அது வந்து ஒரு ஃபைல் போட்டாச்சு, இன்னார் ராஜினாமா பண்ணிட்டாரு, தேர்தல் நடந்துருச்சு, இந்த தேர்தல் முடிவுகளோட அடிப்படையில் இன்னார், அது ஒரு விழாவா இருக்கணும் கூட அவசியமே இல்லைங்க. ஏன்னா அமெரிக்க அதிபர்கள் கூட அசாதாரணமான சூழல்ல அந்த ரொம்ப ஒயிட் ஹவுஸ்ல எந்த மீடியா அட்டென்ஷனும் இல்லாம வெறும் புகைப்பட கலைஞர்களோட பதவியேற்ற அதிபர்கள்லாம் உண்டு. லிண்டன் பி ஜான்சன்லாம் அசாதாரண சூழல்ல கெனடியோடைய மறைவுக்கு பிறகு ஏற்கிறவங்க எல்லாம் சாதாரணமா அப்படிதான் பதவியேற்றிருக்கிறாங்க. சோ அது வந்து ஒரு விழாவா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. பிரமாணம் ஏத்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு ப்ரொசீஜர். சத்திய பிரமாணமும் ரகசிய அதுதான் அதோட ரிக்வயர்மெண்டே தவிர அது ஒரு விழாங்கிற கணக்கு கூட விழாலாம் நம்ம வச்சுக்கிற சம்பிரதாயம் தான். அது கொஞ்சம் ஒரு பிரம்மாண்டமாக்கி நம்ம காட்டுற ஒரு விஷயம் தான். எஸ், கம் இன் சார். நந்தகுமார் சார், கம் இன் ப்ளீஸ்.
இல்ல நீங்க அந்த ஓத் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இஸ் கோயிங் டு பி தி சீஃப் மினிஸ்டர், நாட் பிஃபோர் தட். அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா that was my impression also sir, that was my impression also. அது எப்ப மாறிச்சு அப்படின்னா நீங்க 2024 நீங்க கொஞ்சம் ஹோம்வொர்க் பண்ணிட்டு வாங்களேன். 2024ல நரேந்திர மோடியோட பதவியேற்பு விழாவுக்கு முந்தின நாளே நரேந்திர மோடி இதே போல குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு போய் ஸ்டே கிளைம் பண்ணார் இல்லையா? சோ அதுக்கு அப்புறம் என்னாச்சு, குடியரசுத் தலைவர் மாளிகையில இருந்து ஒரு அறிக்கை வந்தது, நரேந்திர மோடியை இந்தியாவுடைய அடுத்த பிரதமரா whatever is his number அந்த 15 நினைக்கிறேன், 15 16 I will stand corrected. So நியமிக்கிறேன் அப்படின்னு குடியரசுத் தலைவர் அந்த அறிக்கையை விட்டார். அந்த புரிதல்ல இருந்து தான் நான் இத சொல்றேன். ஈவன் நீங்க சொல்றது போல புரிதல் தான் எனக்கும் அந்த பதவியேற்பு விழாக்கு அப்புறம் தான் அது எஃபெக்ட் வருது அப்படின்னு. It is a kind of a designate. It is a technicality. He becomes a chief minister designate ன்னு சொல்லலாம். Correct. But இந்த ஆர்டிகல் 164/3 வந்து it is mandating that swearing in ceremony பண்ணணும். ஏன்னா அதனால தான் வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா கடிதம் கொடுக்கும்போது கூட கவர்னர் has requested him to continue his chief ministerialship. இல்ல I agree. இப்போ வந்து புதிய அரசு நியமிக்கப்படுற வரைக்கும் அவர் காபந்து முதலமைச்சர். இப்ப நாம பேசிட்டு இருக்கிற இந்த தருணத்துல தமிழ்நாட்டு அரசாங்கத்துடைய முதலமைச்சர் யார் என்றால் MK ஸ்டாலின். நான் மறுக்கிறதுக்கு இல்ல. பட் கவர்னர் தன்னுடைய ரைட்டை பயன்படுத்தி அப்பாயிண்ட் பண்ணி ஒரு அறிக்கையை வெளியிடலாம். அந்த பதவி பிரமாணம்ங்கிறது இட்ஸ் a matter of formality. So அது நான் because என்ன ஒண்ணுன்னா டெக்னிக்காலிட்டி என்னன்னா at the same time there cannot be two chief minister for a state. I agree. அதான் இங்க வந்து டெக்னிக்கல் இஷ்யூ. ஒரு கான்ஸ்டிடியூஷனல் வேக்கம் இருக்க கூடாதுங்கிறதுனால தான் ஒரு காபந்து அரசாக திரு ஸ்டாலின் அவர்கள் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணம் வரைக்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சராக தொடர்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து பார்க்கணும். ஏன்னா ஒரு வேக்கம் இருக்கக்கூடாது, ஒரு கான்ஸ்டிடியூஷனல் வேக்கம் இருக்கக்கூடாது. ஒரு கவர்மெண்ட் இருக்கணும், ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் இருக்கணும். எலெக்டட் கவர்மெண்ட் இல்லாத போது கூட அது ஒரு பிரசிடென்ட் ரூல் அப்படின்னா அதோடைய ஏஜென்ட்டாக ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட்டாக கவர்னர் இருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் இது நிறைய கிரேஸ் இருக்கக்கூடியதுதான் இந்த கான்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கறத நம்ம பார்க்கின்றோம். அது நிறைய கிரைசிஸ்ல வந்திருக்கிறத பார்க்கின்றோம். இப்ப நம்ம தெரியல பார்க்கின்றோம் ஆளுநர் அலுவலக செயலாளர் திரு விஜய் அவர்களை வெளியில வந்து அழைத்து செல்ல இப்ப கவர்னருடைய பேலஸ்ல லோக் பவன்ல சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய புகைப்படம், நம்ம தஞ்சை பெரிய கோயிலுடைய புகைப்படங்கள்லாம் அலங்கரித்து இருக்கக்கூடிய ஆளுநர் விஐபிக்களை சந்திக்கக்கூடிய அந்த அறையில திரு ஆளுநர் மொமெண்டோ கொடுத்து திரு விஜய் அவர்களை வாழ்த்துறார். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.